ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸில் டே 67 ஆச்சு. என்னடா இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி எனக்கு பீரியட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் சந்தோஷம் தான், இருந்தாலும் அந்த பீரியட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு இந்த டைமு. நான் எப்பவும் போல் காலையில் அலாரம் வச்சுருந்தேன். 5:45க்கு எந்திரிச்சிட்டேன். நான் 5:45க்கு எந்திரிச்ச உடனே பீரியட் ஆயிடுச்சு. ஸோ காலையிலேயே வாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு காலை டைம்லேயே. அப்புறம் எப்பவும் போல் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சரி வாக்கிங் பண்ணிடலாம், இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ தான் பெயின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த டைம் பெயின் போன டைமை விட ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெயினில் எனக்கு எப்போ இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய காலேஜ் டைமில், அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பெயின்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 வருஷம் கழித்து திரும்ப இந்த பெயின் எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, தாங்க முடியாத வலி. போன மாதமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, தாங்க முடியாமல். இந்த மாதம் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னால் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை எப்படி சொல்லுவாங்க, உருளுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெயின் ஆகி அந்த மாதிரி உருண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் சைக்ளோபாம் டேப்லெட் வாங்கிட்டு முழுங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறப்ப இந்த டேப்லெட் தான் முழுங்குவேன். காலேஜ் படிக்கிற டைம்லேயும் இந்த டேப்லெட் தான் முழுங்குவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்குமே இதே மாதிரி பெயின் இருந்திருக்கு, அதனால தான் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அது தாங்க முடியாமல் தான் இந்த டேப்லெட் இன்றைக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி காலையில் வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்த்தேன். எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 110 50 கிராமா, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 110 கேஜி இருந்துச்சு என்னோடய வெயிட்டு. இந்த வெயிட் நான் பார்த்த டைம் கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப வயிறு வலி தாங்க முடியாமல் போண்டா குடிச்சுமே எனக்கு எப்போயுமே போண்டா குடித்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதே மாதிரி பெயினுமே ரெடியூஸ் ஆகும். இந்த டைம் போண்டா குடிச்சுமே எனக்கு கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு போட்டு படுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம தூங்கினோம் அப்படின்னா அந்த பெயின் இருக்கிறது தெரியாது அப்படின்ட்டு நான் பேசாமல் படுத்து தூங்கிட்டேன். ஸோ ஒரு 11 மணிக்கு தான் முழிச்சிட்டு வெயிட்டை பார்த்தேன். வெயிட் 110 இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா சிம்பிளாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் தம்பிக்கு வாங்கின மேகி இருந்துச்சு. ஸோ அதை தான் கிண்டி நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுக்கிட்டோம். வேறு எதுவும் என்னால் சமைக்க முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெயின், எந்த மாதமும் இல்லாத பெயின் எனக்கு இப்போ இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு காலேஜ் டைமில், அதே பெயின் திரும்ப இப்போ வந்திருக்கு. அப்புறம் மதியம் ஒரு 3 மணி போல் திரும்ப படுத்து தூங்கிட்டேன். நான் நடக்கலாம் இல்லை, சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி போல் எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிற போல் இருந்துச்சு. ஸோ ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடித்தேன். நான் எதுக்காக 3 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஓட் போடணும் அப்படிங்கிறனால சரி எந்திரிச்சு போய் ஓட் போட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஓட்டு போடுறது நம்மளோட கடமை, அதை விட்டு தரக்கூடாது அப்படின்ட்டு சரி எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஒரு 3 மணி போல் அந்த காஃபி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் எந்த ஒரு வித ஒர்க் அவுட்டும் பண்ணல, ஃபுட்டுமே கரெக்டாக எடுத்துக்கிறலாம். ஏதோ அப்போதைக்கு என்ன இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இல்னஸாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினச்சிருந்தேன் இந்த டைம் பீரியட் ஆச்சு அப்படின்னா நம்ம நடக்கணும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு நினச்சிருந்தேன். பட் என்னால் முடியலை. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபஸ்ட் நாள் பண்ண முடியுமா என்னான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ வாக்கிங் பண்ணுங்கள். நான் சாயந்தரத்துக்கு மேலே கூட வாக்கிங் பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். பட் எனக்கு நேற்று அந்த ஹோல் டேவும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. இன்னுமே அந்த பெயின் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். நேற்று வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன், நான் நாளையிலேருந்து இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது சாயந்தரம் 6 மணிக்குள்ளே முடிக்க போகிறேன், காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். சரி இன்றைக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுச்சு. சரி பரவாயில்ல, பீரியட் தானே, பீரியட் நம்மளுக்கு வர்றதும் நல்லது தான். ஏன்னா நிறைய பேருக்கு பீரியட் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பாடியில் இருந்துக்கிட்டு எனக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் கரெக்டாக ஓரளவுக்கு வாக்கிங், எக்ஸசைஸு, அப்புறம் டயட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட போய் எனக்கு பரவாயில்ல. ஸோ இந்த டைமுமே எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பீரியட் 23, செகண்ட் பீரியட் 21, இந்த பீரியட் 19.
ஸோ 2 டேஸ் முன்னாடி எனக்கு வந்துடுச்சு. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது பீரியட் வந்ததில். பட் ஆனால் அது வந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான். சரி, நாளையிலேருந்து செகண்ட் டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பீரியட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடுங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாளில் டயட்டு என்னால் பண்ண முடியல, எப்படி நான் பண்ணுறது, அந்த மாதிரி ஐடியாஸு உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட மோட்டிவ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நம்ம அளவாக சாப்பிட்டுக்குருவோம், கரெக்டான ஃபுட்டை எடுக்காட்டியும் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அளவாக எடுத்துக்கிருவோம், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அப்புறம் நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 7 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டேன். ஏன் அப்படின்னா காலையிலேருந்து சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். வீட்டில் சாப்பாடு வச்சு வெறும் பருப்பு, பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் தான் கடைஞ்சேன். ரசம் எதுவுமே வைக்கல நான். அது கூட 2 அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டோம் சிம்பிளாக. இது மட்டும்தான் நான் வச்சு வந்து சாப்பிட்டேன். ஸோ என்னோடய டே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. ஏன் அப்படின்னா பீரியட் அப்படிங்கிறனால. அப்புறம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஒரு சிஸ்டர் இது ஸ்டெப் ட்ராக்கர் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்டெப் ட்ராக்கர் வந்து இதுதான். ஸோ நீங்கள் எப்பவும் போல் ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே இருக்கும், இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். நீங்கள் இதை எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி நீங்கள் நடந்துக்கலாம். ஸ்டெப்பு உங்களோட கோல் ஸ்டெப் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்தாலே இதில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் 10,000 ஸ்டெப்பு நடக்கிறேன், 10,000 ஸ்டெப்பு மட்டும்தான் நடப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாக்கிங் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் கவுண்டிங்கை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம சும்மா நடந்தால் கூட, மொபைல் எடுத்து நடந்தால் கூட அது எல்லாமே இதில் கவுண்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம், நான் 10,000 ஸ்டெப்பு தனியாக நடக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சு நடங்க. ஸோ நான் இந்த ஆப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.